நீங்க ஏன் தேவனை விரும்புறீங்க, மற்றவர்கள் ஏன் தேவனை விரும்பல, அவரை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள புதிய இருதயத்தை தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை துவக்கி இருக்கிறது யாருதான்? தேவன் தான் துவக்கி இருக்கிறதுனால நீங்க தேவனை நேசிக்க உங்களால இன்றைக்கு கண்டிப்பா முடியும். உங்களால தேவனை விரும்ப முடியும். உங்களால அவருக்காக எதையும் செய்ய கண்டிப்பா முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள புதிய இருதயத்தை தந்து இருக்க. ரெண்டாவது காரியம், புதிய உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா நீங்க அவரை வாங்கி உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ள முடியும். மூன்றாவது, உங்களுக்குள்ள என்ன பண்ணா புதிய தன்னுடைய ஆவியம் வைத்து என்ன பண்றாரு, பரிசுத்தாவியம் வைத்து இருக்கிறார். இந்த பரிசுத்தாவியம் உங்களால வந்ததால நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற நடந்த மிகப்பெரிய நான்காவது ஒரு மாற்றம் என்னன்னா, உங்களுக்குள்ள உள்ளான ஒரு பிரமாணம் உங்க மனதிலே உங்க இருதயமாகிய பழைய பலகையில் என்ன பண்ண எழுதப்பட்டதா, பழைய ஏற்பாட்டில் எழுதின பலகை கற்பலகையின் மேல எழுதப்பட்ட ஒன்றா இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுல இன்னைக்கு உங்க ஏதோ ஒரு வேத வசனம் உங்களுக்கு சட்டம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு உள்ளான விதத்துல ஒரு பிரமாணம் என்கிறது எழுதப்பட்டு உங்க இருதயத்தில் எழுதப்பட்டு என்ன பண்ணுதான்